ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போக வேண்டிய வேலை இருக்குது, ஒரு எமர்ஜென்சி ஒர்க். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இன்னைக்கு என் தம்பியை வர சொல்லியிருக்கேன், அப்பாவை பார்த்துக்க சொல்லி. அப்படி வந்தாக்கா இப்ப நான் எப்படியோ மேனேஜ் பண்றேன், கிச்சன் ஒர்க்கு, வீடு பிளஸ் அப்பா எல்லாம். நம்ம ஒருத்தட்ட ஹெல்ப் கேட்கறோம் அப்படின்னா தலையில கொண்டு போய் பாரத்தை வச்சோம்னா அடுத்த தடவை ஹெல்ப்புக்கு வரமாட்டான். ஸோ அதனால நான் எப்பயுமே அவன் வந்தானாக்கா முடிஞ்ச மட்டும் நான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவேன் நான். ஸோ தட் அவன் ஹீட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆக்சுவலா அந்த ஐக்கியாலலாம் ஏர்டைட் கண்டெய்னர் கிடைக்கிறது. காமிக்கிறேன் பாருங்களேன், இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் வித் லிட். இது பயங்கர லாக் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு வாரம் வச்சா கூட அந்த இது கெட்டு போகாது. நல்லா டைட்டா பண்ணி ஃப்ரிட்ஜை அடிக்கடி ஓபன் பண்ணாம இருந்தாலே நல்லா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, சென்னை மாதிரி ஹாட் கிளைமேட்ல வேணா சீக்கிரமா கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெங்களூர் கிளைமேட் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாளாக கண்டினியூஸாக ஹெவி ரெயின் இருக்கு. ஸோ அதனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டுலாம் போகாது. ஒரு 4-5 நாள் நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம், அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்போலேருந்தே நாளைக்கு நான் கிளம்பணும். ஸோ நான் இப்போ ஈவினிங்லேருந்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தட் எல்லாம் ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோஸ் 1 by 1 வரும், நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது. இனிஷியலி என்ன பிளான் அப்படின்னாக்கா தக்காளி தொக்கு பண்ணிடலாம். ரெண்டாவது பூண்டு போட்டு ஒரு கொஜ்ஜு மாதிரி, புளி கொஜ்ஜு மாதிரி கெட்டியா பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சாத்துலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம். சப்போஸ் தோசை மாவெல்லாம் அரைச்சுட்டாக்கா ராத்திரி இட்லி தோசையெல்லாம் வாத்துண்டா அடிஷ்னலா சட்னி எல்லாம் அரைச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம், இதையே தொட்டு சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய பிளான். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு நான் நம்புறேன். இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தேவையா இருக்கு. ஸோ தட் எனக்குமே ஒரே ஸ்டேஜில் நின்னா கஷ்டமா இருக்கு. என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனோ இதுவோ கொஞ்சம் மூவ் ஆன் ஆகணும். ஸோ தெரியல, எனக்கு கிடைச்ச ஒரு 10 நிமிஷம் கேப்ல கூட நான் அந்த கங்கம்மாவோட ஜாத்திரை எங்க ஹஸ்பண்டை வச்சுட்டு நான் ஓடி போய் எடுத்துன்னு அதெல்லாம் பண்ணேன். நான் ஒரு எஃபோர்ட் எடுக்கிறேன். அந்த எஃபோர்ட் ஒரு திருப்பியும் அது கிடைக்கிற மாதிரி ஒரு லைக் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சதுன்னா ஐ வில் பி சோ ஹாப்பி. இன்னைக்கு உண்டான அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க் டே 1க்குள்ள நம்ம போகலாம். ஒரு எத்தனை நாள் அது ஸ்பிளிட் பண்ணி காட்டுறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு டே 1 ப்ரிப்பரேஷன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்கோ. தக்காளி தொக்கு பண்ணிக்கிறதுக்கு ஒரு 1.5 கிலோ தக்காளி நல்லா அலம்பி தொடச்சி எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ நான் இந்த காம்பு பார்ட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டுருவேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன்ஸ் காரப்பொடி, நல்ல அழுத்தமான காரப்பொடி. அதுக்கப்புறமா எல்ஜி பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன். அப்புறமா மஞ்சப்பொடி. அப்புறம் வானலியில் வெறும் வானலியை வச்சுட்டுருக்கேன். நம்ம இப்போ கடுகு, வெந்தயம், மஞ்சப்பொடி எல்லாத்தையுமே வறுத்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். நல்லெண்ணெயில் பண்ணேன்னா தான் வாசனை. நிறையா எண்ணெய் குத்தி பண்ணணும், கெட்டு போகாமல் இருக்கும். உப்பும் எண்ணெயும் தான் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி, அது கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும். தக்காளி ஜென்ரலாகவே என்ன நன்னா பண்ணாலும் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே கொஞ்சம் ஃபங்கஸ் வந்துடும். ஸோ அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக குத்திக்கணும். இப்போ இந்த வானலி சுட்டுன்னு இருக்குது. நான் இப்போ கடுகும் வெந்தயம் கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதோட மஞ்சப்பொடியும் லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். சரி பார்த்தேன்னா கடுகுமே நல்லா பொரிய ஆரம்பிச்சுடுத்து. மஞ்சப்பொடி போட்டுடலாம். உப்பையுமே கொஞ்சம் வறுத்துட்டு போட்டாக்கா சீக்கிரமாக பண்டம் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த வானலியோட சூட்லேயே போட்டால் போகிறோம். இது வெந்தயம் நல்லா செவந்து வாசனை வருது. இதோட இதையும் சேர்த்து வறுத்து இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டுலாம். பவுடர் பண்ணி ஃபஸ்ட்டு செப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டுலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ பொடி பண்ணி எடுத்துட்டாச்சு.
நல்லெண்ணெய் தாராளமாக குத்தி பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக குத்திக்கலாம், அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சுடுறதுக்குள்ளே இதில் உள்ள இந்த பார்ட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டுலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் நல்லா சுட ஆரம்பிச்சுடுத்து. நான் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கேன். பொடி பண்ணி எடுத்து வச்சது தனி, அது இல்லாமல் கொஞ்சமாக மேலுக்கு கடுகும் வெந்தயமும் தாளிக்கிறதுக்கு பொரியட்டும். கொஞ்சம் கடுகு பொரிய ஆரம்பிச்செடுத்து பெருங்காயம் போட்டுக்கலாம். ஸோ தொக்குன்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் தூக்கலாக இருந்தாக்கா வாசனையாக இருக்கும். அதே போல் கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் இதை வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தக்காளி இருக்குது, அதையும் ஆட் பண்ணுறேன். எல்லா தக்காளியுமே போட்டுட்டேன். அடுப்பை பெருசாக வைக்கக்கூடாது, அடியெல்லாம் பிடிச்சிக்காம ஒரே மாதிரி ஒத்தாப்பில் குக் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் சின்னதாக வச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும், சுருங்கட்டும். பார்த்தெல்லாம் நல்லா நசுக்கி 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 இந்த மாதிரி வந்திருக்கு. வேணும்னா நீங்கள் ரொம்ப திப்பி திப்பியாக வரக்கூடாதுன்னு நினச்சேன்னா நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி பண்ணிக்கலாம். இல்லைனா இதே மாதிரியே ஏதாவது இந்த பொட்டேட்டோ ஸ்மேஷர்லாம் இருக்கும் இல்லையா, பாவ்பாஜிக்கெல்லாம் நம்ம பண்ணுவோமே நசுக்கிறது, அதை வச்சு கூட நீங்கள் மசிச்சு பண்ணிக்கலாம். இந்த ஜலம் அப்படியே இது நாட்டு தக்காளின்றதுனால கம்ப்ளீட்டாக ஜூஸ் விட்டுருக்கு வெளியில். இது அத்தனையும் இப்போ வற்றணும். கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா நம்ம காரப்பொடி அப்புறமா வறுத்து வச்ச பொடிகள் எல்லாத்தையுமே போடலாம். இன்னும் கொஞ்சம் அந்த ஜலம் குறையணும், நல்லா குறையட்டும், டைம் எடுக்கும், பொறுமையாக தான் பண்ணணும் இந்த வேலை. இப்போ கொஞ்சம் பெரிய அடுப்பில் வச்சுருக்கேன், இன்னும் கூட குறையணும், நிறையா குறையணும். நான் இப்போ வந்து இந்த கடுகு வெந்தயம் உப்பு மஞ்சப்பொடி எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன்ஸ் காரப்பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வற்றட்டும், பின்னாடி உப்பு பார்க்கலாம். பிகாஸ் இப்போ பார்த்தேன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வற்ற உப்பு வந்து கரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்து போடணும், ஜாஸ்தி போடக்கூடாது. ஸோ தண்ணி ஜாஸ்தி இருக்கிறதுனால தெரிக்கிற மாதிரி பண்ணும். நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சமாக இப்படி பண்ணுங்க, வேர்த்து விடக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் இப்படி இருக்கட்டும். அந்த இது வந்து இடம்லாம் ஸ்பாயில் பண்ணாமல் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இது. ஜென்ரலாக இந்த ஊறுகாய் டைப் எல்லாமே மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது, பட் எல்லா இடமும் தெரிக்கும் இல்லையா, அதுக்கோசரம் இந்த பக்கம் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணியிருக்கேன். நான் வந்து காரம் செக் பண்ணி பார்த்தேன், காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் காரப்பொடி ஆட் பண்ணினேன். இதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெல்லத்தை ஆட் பண்ணலாம். ஏன்னா நாட்டு தக்காளி ஜென்ரலாமே என்ன பண்ணும், புளிப்பை கொடுத்துரும். கொஞ்சம் தூக்கலான புளிப்பாக இருந்ததுன்னா அப்புறம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் வெல்லத்தை ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் எந்த விதமான ஜலமும் ஆட் பண்ணலை, தக்காளியிலேருந்து விட்டுந்த ஜலம்தான் அது. இன்னும் நல்லா கெட்டியாகணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ தான் பார்த்தேன்னா எண்ணெய் லேசாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் லேசாக கெட்டிப்படவே ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் டைம் ஆகும். இதில் உள்ள ஈரங்கள் கம்ப்ளீட்டாக வற்றணும், அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். கிளறி விடணும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நீங்கள் கிளறி விடலைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கிளறி விட்டுட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் வத்திடுத்துனா நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சுடுத்து. பார்த்தேன்னாக்கா பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே தள்ளிண்டு வருது. இதுக்கு மேலே பண்ணால் இவ்வளோ நேரம் வேலை பண்ணதுக்கு தொக்கே கிடைக்காது, இத்தினூண்டு தொக்காயிடும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நேரம் வதக்கியிருக்கோம், சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு 1 or 2 மினிட்ஸில் நம்ம கிளாஸ் ஜாருக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஆனால் உடனே மூடக்கூடாது, உடனே மூடினா அதில் மாய்ச்சர் ஃபார்ம் ஆகி கெட்டு போயிடும். ஸோ அதனால் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அதை மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி தொக்கு ரெடி. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுறேன். நல்லா க்ளீன் பண்ணி காய வச்ச கிளாஸ் ஜார் இருக்குது, இங்கே தக்காளி தொக்கு இருக்குது. அது இன்னும் பபிள்ஸ் வந்துட்டே இருக்குது. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன்.
ஸோ நமக்கு மணக்க தக்காளி தொக்கு ரெடி. அடுத்தாப்பில் நம்ம வந்து பூண்டு கொஜ்ஜு பண்ணுறதுக்கு வந்து பாத்திரம் வச்சுன்ட்டேன். ஆன் பண்ணிட்டுலாம். நல்லெண்ணெய் இருக்குது. புளி வந்து கெட்டியாக கரைச்சின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, அதாவது இந்த சைஸ் தக்காளி, இந்த சைஸ் வெங்காயம் 2 போட்டு அரைச்சின்னு இருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டையும் சேர்த்து அரைச்சின்னு இருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து வறுத்துண்டு கடுகு, வெந்தயம், உப்பு, மஞ்சள் எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணேன் இல்லையா, அதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன். 2.5 டீஸ்பூன் குழம்பு பொடி எடுத்துகிட்டு இருக்கேன். சாம்பார் பொடி இல்லை. அதுக்கப்புறமா பூண்டு குழம்பு, அதனால் நிறையா பூண்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாத்திரம் சுட்டுருக்கு. நம்ம வந்து நல்லெண்ணெயை அதில் குத்திடலாம். அகைன் கொஞ்சம் வச்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் கூட குத்தி தான் பண்ணணும். ஒரு குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன் நான். எண்ணெய் சுடட்டும். எண்ணெய் குத்திட்டேன். அதில் கடுகு, வெந்தயம் ஆஸ் யூஷுவல் தாளிக்கிற மாதிரி தான், குழம்பு மாதிரியே தான். அதையே நம்ம சுண்டை வற்ற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். கடுகு, வெந்தயம் பொடி பண்ண பவுடர் வாசனைக்கு தான், அது ஜாஸ்தி போடணுன்ற அவசியம் இல்லை. குழம்பு பொடி கொஞ்சம் பொடி வந்து எண்ணெயில் பொரிச்சாக்க நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நம்ம பூண்டு போட்டுடலாம். பூண்டு வந்து நல்லா பொரியணும் எண்ணெயில். இப்போ நல்லா பூண்டு வதங்கியிருக்கு. நான் இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா புளி ஜலம் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து உப்பு போட்டுடுறேன். நல்லா வந்து 1.25 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து வெங்காயம், தக்காளி எல்லாத்தோடையும் பச்சை வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக போயின்னு மேக்ஸிமம் போயின்னு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து எண்ணெய் நல்லா கக்கி வெளியில் வர ஆரம்பிச்சுடுத்து. இப்போ நான் வந்து இந்த புளி ஜலத்தை ஆட் பண்ணுறேன். கூடவே வெல்லத்தையுமே போட்டுடுறேன். கரைஞ்சி கொதிக்கணும் அது. இப்போ இது நல்லா இந்த புளி ஜலம் கொதித்து சுண்டி வரணும். அது வரைக்கும் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தேன்னாக்கா நல்லா எண்ணெய் பிரிஞ்சுட்டே வர ஆரம்பிச்சுருக்கு. இன்னும் கொஞ்சம் வற்றி எடுத்து அப்படின்னாக்கா நமக்கு வந்து பூண்டு தொக்கு ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. ஸோ கம்ப்ளீட்டாக கொஜ்ஜு ரெடியாக எடுத்து ஆயில் எல்லாம் நல்லா மேலே தளதலான்னு தழும்பி வந்துடுது. இது நல்லா இப்போ ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம கிளாஸ் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கு உண்டான தக்காளி தொக்கு, பூண்டு கொஜ்ஜு ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் டே 1 நான் வந்து பூண்டு கொஜ்ஜு மாதிரி பண்ணியிருக்கேன். அதே போல் தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ஓரளவுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.